வெல்கம் டு வேதை புஷ்பா சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்கம்மா, வாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? வாங்க. அங்கே வந்து நான் இது மாயாவரத்துலேருந்து வர்றேன். இங்கே வந்து ஸ்கூல் டான்ஸர் ஆகி இங்கே வந்திருக்கேன். ஒரு வீடு வாடகை வீடு பிடிக்கணும், அதனால் உங்களை போய் பார்க்க சொல்லி சொன்னாங்க. அதான் நீங்கள் வீடு பிடிச்சி கொடுப்பீங்களாம்ல, வாடகை வீடு? ஆமாம், வீடு பிடிச்சி கொடுக்குறது யார் சொன்னது உங்களுக்கு? நாங்கள் பிடிச்சி கொடுக்குறேன்னு இந்த ஊரில் உள்ளவங்க இந்த அவர் பேரோட மறந்துட்டேன். அவர் சொன்னார், உங்களை தான் போய் பார்க்க சொன்னார். சரி, அதான் வீடு எதுவும் இருக்கா? வீடு இருக்கு பார்த்துக்கலாம். வீடு எல்லாம் வாடகை கட்டணும்லாம் கூட இருக்கும். வீடு எப்படி, என்ன ரேஞ்சில் பார்க்குறீங்க? எப்படி இருக்கணும் வீடு? தங்குவீங்க? யார் தங்குவீங்க? எப்படி வீடு எப்படி இருக்கணும்? சிம்பிளாக இருக்கலாமா, இல்லை எப்படி நல்லா கை லெவலில் இருக்கலாமா? வீடு வந்து எங்க ஹஸ்பண்டும் வருவாரு, எங்க பிள்ளைங்க 2 பேரு, நாங்க ஒரு 4 பேரு, மாமி ஒண்ணு 5 பேர் இருப்பாங்க. வீடு கொஞ்சம் வந்து நல்லா தாராளமா இருக்கணும். லெட்டின் பாத்ரூம் எல்லாம் நல்லா இதா இருக்கணும். மற்றபடி அப்புறம் ரூம் எல்லாம் நம்மளுக்கு வந்து தங்குற மாதிரி நல்லா வசதியா இருக்கணும். வாசல்ல கதவு போடுற மாதிரி, இது கார் போடுற மாதிரி இருக்கணும். கார் போடுற மாதிரி இடம்லாம் நல்லா இட வசதியா இருக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி உள்ளதுன்னா 50,000 அட்வான்ஸ் வரும். மாதம் வந்து 3,000 ரூபா வாடகை வரும். 50,000 ரூபா அட்வான்ஸ்? ஆமாம், பரவாயில்ல. மாதம் 3,000 ரூபா வரும். லெட்டின் பாத்ரூம்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் டைல்ஸ் போட்ட வீடு. தண்ணி வசதி எல்லாம் நல்லா தானே? நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் பில்லு இதெல்லாம்? கரண்ட் பில்லாம் மாதம் நீங்கள் தான் கட்டிக்கணும். நான் தான் கட்டணும். ஆமாம். அப்புறம் வந்து ரூம்லாம் எல்லாம் அப்படியே இதாக எல்லாம் பிளிச்சிங் நல்லா இருக்கும், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் வந்து வீட்டில் வந்து செவத்தில் ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது. கண்டிஷன் ஒயிட் கவுஸ் சொன்னாலும் பேசுவாங்க. ஆணி அடிக்கிறது எல்லாம் கூடாது, செவரு தெரிக்கக்கூடாது. பெயிண்டெல்லாம் இப்போ எப்படி வச்சு கொடுத்துருங்களோ அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் வீட்டை காலி பண்ணும்போது நீங்கள் இப்போ அதே மாதிரி கொடுத்துடணும். இருந்த மாதிரியே கொடுத்துடணும். எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் நம்ம இடையில பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அது ரைட்டு தான். அப்புறம் வந்து வேறு வந்து எல்லாம் அவங்க எதுவும் கரண்ட் பிரச்சனைனா உடனே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கரண்டெல்லாம் ஏதாவது பாட்டுன்னா உடனே சொன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. ஆமாம், ஓனர்லாம் நல்ல டைப் தானே. ஒப்பந்த பத்திரம்லாம் எழுதி கொடுத்துடணும். அதாவது எத்தனை மாதத்துக்கு வாடகை, நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுக்கணும். அது நாங்கள் எழுதி வாங்கிட்டு தானே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. மாதம் நீங்கள் வந்து 5ஆம் தேதி வாடகை கொடுத்துடணும். 5ஆம் தேதி கரெக்டாக கொடுத்துடணும். நீங்கள் ஒரு 11 மாதத்துக்கு எழுதி வாங்குவாங்க ஒப்பந்த பத்திரம். எழுதி கொடுத்துட்டு நீங்கள் எழுதுங்க. நீங்களும் எழுதி வாங்கிடுங்க, அவங்கள்ட்ட எழுதி வாங்கி கொடுத்துடணும். நம்ம எழுதி வாங்கி விடணும். ஆமாம், அது கரெக்டாக. அப்பா உங்களுக்கும் சேஃப்டி, அவங்களுக்கும் சேஃப்டி. வேற அப்புறம் என்ன உங்களுக்கு? சரிங்க, அப்புறம் மற்றபடி எல்லாம் சொல்றீங்க. நான் கரெக்டாக அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதெல்லாம் வாடகையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் வீடு காலி பண்ணா நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். ஆமாம், நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் கொடுத்தா தான் அவங்க முன்னெல்லாம் அவங்க அதுக்கு வந்து மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அட்வான்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாங்கி தரேன். அதெல்லாம் ஓனர்லாம் நல்ல டைப்பா. நான் பொறுப்பு, நான்ல வாங்கி தரேன் உங்களுக்கு. இந்த ஏன்னா சில பேர் இஸ்கு பாத்தியெல்லாம் இருப்பாங்க. நான் பார்த்துக்கிட்டேன். அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் நம்ம என் வீட்டில் மாடி சும்மா இருக்கு, அதில் வேணாம் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடி உங்க மாடி இருக்குங்க, மாடி வாடகைக்கு விட்டுருக்கலாமே. அது வந்து இப்போ அது கொடுக்கறதுக்காக வச்சு இல்லை. அப்படி தட்சமே பிரச்சனைனா நம்ம மாடியில் தங்கிக்கலாம். ரூம்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. நான் வசதி பண்ணி தரேன், எல்லாருக்கும் தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு ஓனர் வந்து ஏதாவது இடம் சும்மா நையன்னு வந்து வீட்டில் அதெல்லாம் அவர் இங்கே கிட்ட வர மாட்டாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி விட்டாரேன். அதான் வாடகை எல்லாம் நாங்கள் கரெக்டாக கண் மாதிரி நாங்கள் கொடுத்துருவோங்க. ஆமாம் ஆமாம், அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனைன்னா நாங்கள் சொன்னால் வந்து செஞ்சு கொடுக்கணும், சரி பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு உடனே எதாக இருந்தாலும் பண்ணி தந்தேன். ஃபேன் தான் நல்லா ஓடும்ல? அதெல்லாம் பட்டனை போட்டிங்கன்னா ஓடும். அப்புறம் பட்டனை போட்டால் தான் ஓடும். ஆமாம், அப்புறம் பட்டனை போட்டால் ஓடும். கரண்ட் இருந்தால் ஓடும், இல்லைன்னா ஓடாது. அதான் கரண்ட் இல்லைன்னாலும் அவர் சரி பண்ணி கொடுக்கணும். கரண்ட்ல எதுவும் ரிப்பேர்னா அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் சரி, மோட்டர் வசதி எல்லாம் நல்லா தண்ணி அதெல்லாம் மோட்டர் எல்லாம் பெரிய மோட்டர், சின்ன மோட்டர் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் தண்ணிக்கெல்லாம் எந்த நேரம் 24 நேரமும் நீங்கள் மோட்டர் போட்டுக்கலாம். ஆனால் ரோட்டு வசதி நம்மளுக்கு மெயின் ரோடா இருக்கணும். நீங்கள் ரோட்டை விட்டு கீழே இறங்கினீங்கன்னா வாசல் தான். ரோட்டை விட்டு கீழே இறங்கினா வாசல் தான். நீ கொஞ்சம் காமெடியாக தான் கலந்து பேசுறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இது
நீங்க அப்ப நாளைக்கு நான் வந்து எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளில போயிருக்காரு. அழைச்சிட்டு இங்கே அவர் அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வர்றேன். நீங்க அழைச்சி வந்து வீட்டை கட்டுடுங்க. எங்களுக்கு பிடிச்சா உங்களை வச்சு பேசுருவோம். நீங்க உங்களுக்கு நான் பார்த்து தந்துடுறேன். சரி சரி. ஆமா அது பார்த்துக்கணும், பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வீடு நல்ல வீடா இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து மெயின் ரோட்ல இருக்கணும். ஆமா ஆமா, அதெல்லாம் வீடெல்லாம் ரோட்டு வரோம், தார் ரோட்டு வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரு கொண்டாந்து நீங்கள் காரை இறக்கி போய் காரை வீட்டுக்குள்ளே விட்டுக்கலாம். வீட்டுக்குள்ள விடுற அளவுக்கு இருந்துன்னா பிரச்சனை இல்லை, வீட்டுல விட்டுறலாம். ஏன்னா அது மாதிரி இருக்குல்ல. இல்லை இல்லை, வீடு காம்பவுண்ட்லாம் இருக்கு. அதில் நீங்கள் கார் வச்சுக்கலாம், வேற எப்படி வேணாலும் அங்கே வச்சுக்கலாம். அது இருந்தா சரிங்க. நீங்க சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டு, எல்லாம் ஒத்து வருது. சரி, அப்புறம் வந்து இந்த காத்து கண்ணாருன்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க உங்களை? நம்ம வந்து புயல் மாதிரி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் அதுல. புயல் மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சிடுவேன். அப்படியா? இப்போ நீங்கள் அதே உடனே முடிச்சு கொடுத்தாலும் அது மாதிரி புயல் வேகத்துல நம்ம வேலைகள் நடக்கும். சரி, நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க? எல்லா வேலையும் நம்ம வந்து எல்லா வேலையும், வீடு நிலம் வாங்குறது, விற்கிறது, போறது, ஆறது, எல்லா பிரச்சனையும், கல்யாண புரோக்கர், எல்லா வேலையும். அதனால எல்லாம் பார்த்து கொடுப்பேன்னு வச்சுங்களேன். அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். எதா இருந்தாலும் நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, நம்பர் வச்சுங்க. அதான் நம்பர் தான் கொடுத்துட்டீங்க. ஆமா, இது நீங்க அப்புறம் வந்து இங்க வரும்போது பணத்தோட வாங்க. எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் கட் பண்ணி தந்துடுறேன். நான் எல்லாம் கரெக்டா தந்துருவேன். கொடுக்கறது எழுதுறதெல்லாம் நம்ம பாத்துக்குவோம். ஆனா நல்ல நாள் பார்த்துதான் நானும் வரணும் வீட்டுக்கு. நீங்க வாங்க, எனக்கு இங்க வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணி நான் முடிச்சு தந்துடுறேன். நீங்க வாங்க. நீங்க முடிச்சு தந்துருங்க. நீங்க எதுவும் வாங்கிடலாம், அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்புறம் வந்து எங்க வீட்டுக்காரரும் வந்து பார்க்கணும்ல, அவங்களுக்கும் பிடிக்கணும்ல. அதனால அவங்கள அழைச்சிட்டு வந்து தான் பார்க்கணும். பார்த்து நம்ம பேசி முடிச்சு அங்கேயே அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் எழுதியெல்லாம் வாங்கி விடுவோம். அவர் வரலனாலும் நீங்க மட்டும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அவர் வந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஒன்றும் நான் எல்லாம் பண்ணி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சரி, உங்க வீட்டுல என்ன வேலை பாக்குறாங்க? அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறவ, நான் மட்டும் தான் இருக்கிறேன். அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறவ, அதான் நம்ம மாடியிலையும் தங்கிடலாம் வேணாலும். அப்படியா? சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நீங்க போட்டாங்க. ஸ்கூட்டில வந்தீங்களா? ஸ்கூட்டில தான் வந்தேன். சரி, ஸ்கூட்டி நீங்க அங்க பஸ்ல இருந்து அங்க அவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு தூரம் இப்படி ஸ்கூட்டில இருந்து இவ்வளவு தூரம்? அது என்னோட ஒன்று வேலை இங்கே உள்ள பொண்ணு தான். அது எனக்கு ரொம்ப பழக்கங்க. மாயவரத்தில் வந்து வேலை பார்த்தாங்க. அது கொஞ்சம் பழக்கம். அந்த ஃபோன் நம்பர் வச்சுன்னா அதை அடிச்சும் கொண்டாந்து விட்டுது. அதுதான் எல்லாமே சொல்லிட்டுது, இது மாதிரி அப்படி போய் பாருங்க அப்படின்னு. சரி, பரவாயில்ல. நான் வந்தது வரையும் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் தான். சரி 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 சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நான் ஃபோன் அடிக்கிறேன். எதுனா நான் ஃபோன் அடிக்கிறேன். சரி சரி, அப்போ நான் போயிட்டு வரவா? சரி.